இன்னைக்கு மக்கள் லைவ பார்க்கும்போது நிறைய பேர் லைவ் போகுங்கிறதுக்காவது ஒழுங்கா பேசணும்னு ஒரு பொறுப்பு வந்துருங்க. நீங்க உன்னை யாரும் பார்க்காமல் இருக்கின்ற போது நீ எப்படி இருக்கிறாயோ அதுதான் உன்னுடைய குணம். வெளியே எல்லாரும் பார்க்கின்ற போது எல்லோரும் தன்னுடைய நல்ல குணங்களை தான் காண்பார். மீடியா கிளாரில் இருக்கும்போது எல்லாரும் தங்களை யோக்கியர்களாக காண்பித்துக் கொள்ளும். எந்த உறுப்பினர்கள் தேவையில்லாத விஷயத்தை பேசுறாங்க, எந்த அமைச்சருக்கு பதில் சொல்ல தெரியல, எந்த அமைச்சர் வேணுக்குன்னே பதில் சொல்லாம சுற்றி வளைச்சு பேசுகிறார், சபாநாயகருக்கு எப்படி நடத்துகிறார், அது இன்னைக்கு சபாநாயகருக்கே ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு. இல்ல இதுவரைக்கும் பார்க்காத சபாநாயகர் எல்லாரும் வெளியில இருந்து இது வரைக்கும் ஏன்னா மத்தவங்க பார்த்தது இல்லை, இவர் தான் முதல்ல பார்த்துருக்கோம். அவர் பேசிய உடனே நான் சொன்னேன், வேறு கட்சியில எந்த ஆளுங்கட்சி பொறுப்பில் அமைச்சராக உட்காருங்க 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 மான் உறுப்பினர் உட்காருங்க, மான் உறுப்பினர் உட்கார சொல்லுங்க. அவரை காங்கிரஸ்லயே 2 பிரிவுகள் இருக்கு. ஒன்று இன்றும் திமுக ஆதரவாளராக இருக்காங்க, இன்னொன்று ஆரம்பத்திலிருந்தே திமுக பிடிக்காதவர்கள். தலைவராக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர்ல இருந்து திமுக வேண்டாம் தாவேகா தான் வேணும்னு சொன்னவங்க ஒரு குரூப். ஆனாலும் இவங்க ஆட்சியில பங்கெடுத்து கூட்டணியில இருந்தாலுமே இன்னும் திமுக மேல அபிமானத்துல இருக்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்யலாம். அது நான் ஒரு கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம அசஸ் பண்ணி அதுக்கு ஒரு மார்க் போடுறதுக்கு 1 இயர் வேணும். ஏன்னா ஒரு பட்ஜெட்டை போட்டு அந்த பட்ஜெட்டில் நிதி அலாட்மெண்ட் ஆகி அந்த பணம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு பார்த்த பிறகு தான் இந்த கவர்மெண்ட்டுடைய இது வரும். இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு பிறக்கும் போதே இந்த கவர்மெண்ட்டுக்கு சில குறைபாடுகள் இருக்கும். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சிறுபான்மையினர் நல வாரியத்தினுடைய தலைவர் மற்றும் தமிழக காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகியான பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு நீண்ட நாள் கனவாக இருந்த உங்களுக்கு இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, 3 மாசமா நீங்களும் இந்த ஆட்சியில் இருக்கீங்க. சட்டசபை நிகழ்வுகள் எல்லாரும் இப்போ சினிமா பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு புரியுது. நாங்கள் நிறைய வீட்டில் சீரியல் பார்க்குறவங்கலாம் இப்போ சட்டசபை நிகழ்வுகளை பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க மாற்றம். அதாவது ஜனநாயகத்தினுடைய தரமே அதனுடைய டிரான்ஸ்பரன்சியை பொறுத்து தான். எவ்வளவு தூரம் திறந்த நடவடிக்கைகள், எல்லோரும் பார்ப்பதற்கு, எல்லோரும் பங்கேற்பதற்கு, எல்லோரும் அறிந்து கொள்வதற்குமான நிர்வாகம்தான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான நோக்கம். இப்போ சட்டமன்றத்தில் என்ன நடக்கு? ஏன்னா சட்டமன்றம் அதிகாரத்தினுடைய நீரூற்று. இந்த நாட்டில் மக்கள்கிட்ட வரி வசூலிக்கின்ற அதிகாரம், வசூலிக்கின்ற வரியை மக்களுக்கு எப்படி செலவிடப்படுகிறது என்கிற அந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற சட்டமன்றம். ஸோ இந்த சட்டமன்றத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இதுவரை பல அரசுகளிடம் நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற நாட்கள்லேருந்து இதற்கான கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருந்தோம். அப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிவி அவங்கெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகாத டைமில் மீடியாவில் பேப்பர்களில் வர்ற நியூஸை கூட சபாநாயகர் பார்த்து கிளியர் பண்ண பிறகு தான், ஆஃபீஸ் பார்த்து கிளியர் பண்ண பிறகு தான் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்தது. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் சரி, அதற்கு முன்னால் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், பழனிசாமி ஆட்சியிலையும் சரி, இந்த கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் எல்லா தரப்பு கட்சிகளும் வலியுறுத்தின. ஆனால் அது நடக்கலை. அதுக்கு ஏதாவது ஒரு தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி, ஆனால் அதை விஜய் ஒரே ஸ்ட்ரோக்கில் அதை அனுமதிச்சு இன்னைக்கு மக்கள் லைவ்ல பார்க்கும்போது நிறைய பேர் லைவ் போகுங்கிறதுக்காவது ஒழுங்கா பேசணும்னு ஒரு பொறுப்பு வந்துருங்க. நீங்க கேரக்டர் இஸ் வாட் வென் யூ ஆர் இன் டார்க்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. உன்னை யாரும் பார்க்காமல் இருக்கின்ற போது நீ எப்படி இருக்கிறாயோ அதுதான் உன்னுடைய குணம், உன்னுடைய கேரக்டர். அதுதான் வெளியே எல்லாரும் பார்க்கின்ற போது எல்லோரும் தன்னுடைய நல்ல குணங்களை தான் காண்பார்கள். இது இன்னைக்கு மீடியாவினுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மீடியா கிளாரில் இருக்கும்போது எல்லாரும் தங்களை யோக்கியர்களாக காண்பித்துக் கொள்வார். இப்போ சட்டமன்றத்தில் இது இன்னும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏன்னா
அங்கே இதை மாதிரி வந்து பயனுள்ள பேச்சுக்களை பேசுகிறாரா, எம்எல்ஏ வந்து உள்ள உட்கார்ந்துருக்கிறாரா, அவர் சட்டமன்றத்துக்கு வாராரா, அவங்க உட்கார்ந்து சில பேர் தூங்குவாங்க, சில பேர் உட்கார்ந்து மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து கர்நாடகாவில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு பண்ணதுனால அவங்க வந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மொபைல் ஃபோனை வச்சு பலானான படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க மேலே நடவடிக்கை வந்தாச்சு. இல்லை இப்போ சபாநாயகர் வந்து மொபைல் ஃபோன்லாம் உள்ள அலோடு கிடையாது, கொண்டு வராதீங்கன்னு மினிஸ்டரே சொல்கிறாரு. சில பேர் அதையும் தெரியாமல் கொண்டாடுவாங்க. அதெல்லாம் இதை வந்து இந்த நேரடி ஒளிபரப்பு வந்து எல்லாத்தையும் காண்பித்து கொடுத்துவிடும். சட்டமன்றத்திற்கு வந்து வருகிற அமைச்சர்களை மக்கள் எடை போடுவார். அமைச்சர்களுடைய குவாலிட்டி என்ன, ஒவ்வொரு அமைச்சரும் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் சட்டசபைக்கு வரணும். இன்னைக்கு பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து வர்றதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதே இல்லை. இப்போ கலைஞர்கிட்டலாம் அதெல்லாம் படிக்கணும். கலைஞர், நாங்கள் வந்து நான் 4 பிரதமர்கிட்ட இருந்திருக்கேன், 4 முதலமைச்சர்கிட்ட இருந்திருக்கேன். எல்லா முதலமைச்சர்களுமே சட்டமன்றத்திற்கு வர்றதுக்கு முன்னால் அன்னைக்கு என்ன பிஸ்னஸ்ஸு, என்ன கால் அட்டென்ஷன், என்ன அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், ஏன்னா எங்களுக்கு காலையில் கொடுத்துருவாங்க. இந்த பிஸ்னஸ் ஆஃப் த டேங்கிறது காலையில் கொடுத்துருவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுதெல்லாம் நாங்கள் எம்எல்ஏ இருக்கும்போது வீட்டுக்கு தான் வரணும், டெலிவரி ஃபிசிக்கலாக டெலிவரி ஆகணும், பெரிய கஷ்டம். இப்போ எல்லாமே ஆன்லைன். உங்களுக்கு வந்து ஒரு பட்டனை தம்பிட்டா எல்லாருக்கும் ஐபேடில் வந்துடுற போது பார்க்க போகிறாங்க. அதான் அந்த குவாலிட்டி ஆஃப் தி எம்எல்ஏஸ், குவாலிட்டி ஆஃப் த மினிஸ்டர், இதை வந்து பொதுமக்கள் எடை போடுவதற்கு இந்த நேரடி ஒளிபரப்பு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால் சட்டமன்றத்தினுடைய தரம் வந்து உயரணும். ஆனால் சில நேரங்களில் வந்து ஏதாவது வந்து குதர்க்கமாக கேட்டால் தான், அல்லது வந்து கான்ட்ரவர்சியாக பேசினா தான் உடனே அதை வந்து ஒரு 3 நிமிஷம் 3 செகண்ட் ரீல்ஸ் பண்ணி போட்டு அதை பண்ணுற வேலைகள் இருக்குல்ல, அது கொஞ்ச நாளைக்கு குறிப்பிலேருந்து நீக்கினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அந்த வண்டி ஓடும். அதுக்கு பிறகு மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. யாரெல்லாம் வந்து சட்டசபையில் நெகட்டிவாக பேசுகிறா, எந்த வந்து உறுப்பினர்கள் வந்து தேவையில்லாத விஷயத்த பேசுகிறாங்க, எந்த அமைச்சருக்கு பதில் சொல்ல தெரியலை, எந்த அமைச்சர் வேணுக்குன்னே பதில் சொல்லாமல் சுற்றி வளைச்சு பேசுகிறார், சபாநாயகருக்கு வந்து எப்படி நடத்துகிறார், அது வந்து இன்னைக்கு சபாநாயகருக்கே ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு. இல்ல இதுவரைக்கும் பார்க்காத சபாநாயகர் எல்லாரும் வெளியில இருந்து இதுவரைக்கும் ஏன்னா மத்தவங்க பார்த்தது இல்லை, இவர் தான் முதல்ல பார்த்திருக்கோம். வரலாற்றுல வந்து நண்பர் இதுலயே சொல்றாரு, அவர் மினிஸ்டர்ஸே சொல்றாரு, அமைச்சர் நீங்க தேவையெல்லாம் பேச வேணாம் உட்காருங்க அப்படிங்கிறாரு. இதை விட கடுமையான சபாநாயகர்லாம் இருந்திருக்காங்க. நீங்க சட்டசபையில் ஐயா செல்லப்பாண்டியன் ஐயா இருந்தாங்க. அவர்லாம் இருக்கும்போது வந்து எந்த மந்திரியும் அவர்கிட்ட வந்து, அப்பெல்லாம் மந்திரிகள் வந்து பெரிய பெரிய ஆட்கள், யார் சி சுப்பிரமணியம், ராமையா, அஜித், அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஆட்கள். அவங்களெல்லாம் கூட அவர் வந்து ஏன் தயாரிச்சுட்டு வரல, ஏன் பண்ணலை, கேள்விக்கு ஏன் பதில் சொல்லலைன்னு கேட்ட நாட்கள் உண்டு. ராஜாராம் இருக்கார்ல, ராஜாராம், பிடிஆர், பழனிவேல் ராஜன், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உரிமையோடு பேசுவாங்க. சில பேரை வந்து வா போன்னு கூட பேசுவாங்க, ஏன்னா அவங்க வயது வந்து அப்படி வயதோடு அப்படின்னா. ராஜாராம்லாம் வந்து எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவார், கண்டிப்பார். பிடிஆர் பழனிவேல் ராஜன் வந்து ரொம்ப ரூல் புக் ஸ்பீக்கர். அவர்கிட்டலாம் வந்து வேறு யாரும் வேறு ஒன்றும் அவர்கிட்டலாம் வந்து அவர் சொன்னது தான். அதில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதெல்லாம் அந்த மாதிரி அவர் நீக்கு போக்கே கிடையாது. இந்த அவை இந்த மாதிரி ஆட்களையும் பார்த்துருக்கு, பிஹெச் பண்ணி அன்றைக்கெலாம் அவங்களுக்கு வந்து மக்களுக்கு நேரடியாக பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் அந்த காலத்தில் வந்து இதுக்காக வேண்டி தான் நான் வந்து ஜூனியர் உடனில் வாரம் வந்து சட்டமன்றத்திற்கு உள்ளே என்ன நடந்ததுன்னு ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருந்தேன். தெரியும். அந்த தொடருக்கு பெரிய வரவேற்பு. ஏன்னா பத்திரிகைகளில் வராத செய்திகளை நான் அதில் எழுதுவேன். மந்திரிகளுடைய பாடி லாங்குவேஜ், உள்ளே என்ன நடந்தது, யார் எழுந்துச்சு, எப்படி வெளியே போனாங்க, எங்கே வச்சு பேசுனாங்க, இதை வந்து எழுதுனதுனால அந்த காலத்துக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. அது ஏறக்குறைய இந்த நேரடியாய் ஒளிபரப்பு செய்தியை நான் உள்ளேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் மேலே வந்து உரிமை பிரச்சனை கொடுத்துட்டாங்க. இவர் உள்ளேருந்தே வந்து பத்திரிகை நிறுவனர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே கலைஞர் வந்து கூப்பிட விட்டார். கலைஞர் வந்து ஒரு டெமோக்ராட். அவர்கிட்ட வந்து நான் அவரை போய் பார்க்க போகிறேன். அவரை பார்க்க போகும்போது என் மேலே உரிமை பிரச்சனை கொடுத்துருக்காங்க. செக்ரட்டரி அவர்கிட்ட சொல்லிவிட்டாங்க, அசம்பிளி செக்ரட்டரி கலைஞர்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பீட்டர் மேலே உரிமை பிரச்சனை வந்திருக்கு. உடனே அவர் வந்து என்ன கூப்பிட்டாரு. நான் போகும்போது அவர் மேஜையில் 5 ஜூனியரோட இஷ்யூஸ் இருக்குது. அதில் நான் எழுதின கட்டுரையை மடித்து அவருக்கு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் வந்து சொன்னார், இதுக்கு அனுமதி இல்லையே, நம்ம என்ன செய்கிறது,
நான் ஒன்றும் தப்பாக எழுதலைண்ணே அப்படின்னு. தப்பாக எழுதுனீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் சட்டசபைக்குள்ளே உட்காந்து இதை உறுப்பினர் ஒருவரே வந்து இப்படி வந்து சொல்வது சரியில்லை அப்படின்னு. அது மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன், உரிமை பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டேன், அதை அவாய்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னார். பிறகு நான் கொஞ்ச நாள் அதை வந்து நிறுத்த வேண்டிய சூழ்நிலையும் வந்தது. சொல்கிறேன், இதெல்லாம் கடந்த காலம். அதெல்லாம் இப்போ லைவ்ன்றதுனால எல்லாமே வெளியில் வந்துடுது. இப்போ நீங்கள் இந்த ஆட்சியில் இப்போ பங்கெடுத்துருக்கிற காரணத்தினால இப்போ எல்லாரும் வெளியில் பெரிய பேச்சு, நான் ஒரு நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். You are always limited. காங்கிரஸ்லேயே 2 பிரிவுகள் இருக்கு. ஒன்று வந்து இன்றும் திமுக ஆதரவாளராக இருக்கிறாங்க, இன்னொன்று ஆரம்பத்திலேருந்தே திமுக பிடிக்காதவர்கள். இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர்லேருந்து திமுக வேண்டாம், தாவேகா தான் வேணும்னு சொன்னவங்க ஒரு குரூப்பு. ஆனாலும் இவங்க ஆட்சியில் பங்கெடுத்து கூட்டணியில் இருந்தாலுமே இன்னும் திமுக மேலே அபிமானத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்யலாம். அது நான் மாறுபடுறேன். இப்போ வச்சுங்களேன், இப்போ வந்து பார்ட்டியினுடைய ஸ்டாண்ட் என்ன? பார்ட்டி வந்து அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வந்து ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற டைரக்ஷன் தான் பார்ட்டி கொடுத்தது. அன்னைக்கு வந்து பார்ட்டியினுடைய லைனை வந்து நம்ம பின்பற்றினோம். தேர்தலுக்கு முன்னால் யாரோடு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஆலோசனை நடத்தியது, கட்சி நடத்தியது. அந்த ஆலோசனை நடத்துகிற நேரத்தில் என்னை போன்றவர்கள் கூட நான் கூட வந்து ஐ ப்ரிஃபர்டு டிஎம்கே தான். அதில் வந்து ஓப்பனாக அதில் ஒன்றும் மொழி முறைவு இல்லை, அதை மறைக்கிறதுக்கு நான் விரும்பவும் இல்லை. நாங்கள் வந்து திமுகவை, ஏன்னா நாங்கள் நினச்சோம் விஜய் வந்து நான் அன்டெஸ்டட், இன்னும் அவருக்கு என்ன வாக்கு வங்கின்னு தெரியாது, எப்படி எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் தெரியாது, இவங்ககிட்ட 22 வருஷமாக நம்ம கூட இருந்திருக்கிறோம், செக்குலர் அலையன்ஸு நமக்கு நன்மை, அதனால் அவங்களோட இருக்கிறது நல்லதுங்கிறது தான் எங்களுடைய ஸ்டாண்ட். பட் ஆஃப்டர் தி போஸ்ட் எலெக்ஷன் சினேரியோ முழுமையாக மாறிடுச்சு. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கு வருது. 60 ஆண்டுகள் யாராலையும் தரப்படாத ஒரு வாய்ப்பு. 2006 வாய்ப்பு கூட 2006 வந்து இப்போ நாங்கள்லாம் இருந்தோம் சட்டமன்றத்தில், அந்த வாய்ப்பு தவற விட்டது. தவற விட்டது. அன்னைக்கு வந்து இவ்வளோத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னைக்காவது இவருக்கு 108 இடங்களாவது, 96 இடங்கள் தான் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. நாங்கள்லாம் வந்து என்றைக்கும் நான் வந்து ஒரு 57 வருஷமாக நான் காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கேன். இட்ஸ் மை 57th இயர். எங்களுடைய காலத்தில் நான் ஒரு மாதிரி ஒரு 2 காங்கிரஸ் மந்திரியை பார்ப்பேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வரும்போது காங்கிரஸ் கட்சி அந்த வாய்ப்பை தவற விட முடியாது. ரெண்டாவது, நாங்கள் வந்து அந்த ஆதரவை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது வந்து கவர்னர் ஆட்சிக்கு தான் அது கொண்டு போய் விடும். அது பிஜேபியினுடைய ஆட்சி, மறைமுகமான ஆட்சி. அதுக்கு காங்கிரஸ் கட்சி துணை போக முடியாது. ஸோ இந்த காரணங்களால் காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவெடுத்து தாவேக அரசாங்கத்தை ஆதரிப்பதுன்னு. அதற்கு பிறகு நாங்கள் we should fall in the line. பார்ட்டி ஸ்டாண்ட் என்ன ஸ்டாண்டோ தான். அதுக்கு உள்ளவங்க இந்த கட்சியில் இருக்க முடியாது. அதுக்கு வந்து இப்போ நேற்றே நீங்கள் எங்களுக்குள்ளே வந்து எனக்கு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. தனிப்பட்ட கருத்துன்னா நீ அரசியல் விமர்சகராக போயிடு. இப்போ எல்லா பிரச்சனையை பற்றியும் எனக்கு கருத்து இருக்குது. என் கருத்து என்னங்கிறத வந்து கட்சி வைத்திருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபோரம்ஸ், அதில் சொல்லலாம். எங்களுக்கு வந்து காலையில் டெய்லி வந்து நாங்கள் ஒரு 10 பேர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் செஷன்னு நாங்கள் வந்து கால்ல கனெக்ட் ஆகிறோம். இன்றைக்கி என்ன நடக்குது, இன்னும் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது எப்படிங்கிறத பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். டிஎன்சிசி பிரசிடெண்ட் எங்கள் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுறாரு. எங்களுடைய பொதுக்குழு இருக்குது, எங்களுடைய செயற்குழு இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய வியூஸை சொல்கிறோம். ஒன்ஸ் பார்ட்டி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துன்னு வச்சிங்களேன், எங்கள் வியூவை கேட்ட பிறகு அதுக்கு பிறகு நான் வந்து ஐ ஷுட் ஃபால் இன் லைன். நான் அதுக்கு பிறகு வெளியே வந்து இது என்னுடைய சொந்த கருத்து அப்படின்னு சொன்னால் ஐ எம் நோ மோர் ஐ டோன்ட் ரெப்ரசன்ட் த பார்ட்டி. ஆகவே அதில் வந்து இப்போ இருக்கிற கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அதனால் எல்லார்ட்டையுமே அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இப்போ யாரும் வந்து அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா லாயல்ட்டி உள்ள ஆட்கள்லாம் இல்லை. தனிப்பட்ட விருப்புகள் இருக்கலாம், ஆனால் பார்ட்டி லைனில் தான் எல்லாரும் நிற்கிறோம். இப்போ இந்த இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட நடவடிக்கைகளை நீங்கள் கூடயே இருக்கிறதுனால நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய அரசாங்கம் இல்லை ஒரு 3 மாதம் ஆச்சு, 3 மாதம் தான் ஆச்சுன்னு ஒன்று, 3 மாதம் ஆச்சுன்னு ஒன்று, 2 விதமாக சொல்கிறேன். அதாவது பொதுவாக வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணி அதுக்கு ஒரு மார்க் போடுறதுக்கு 1 இயர் வேணும்.
ஏன்னா ஒரு பட்ஜெட்டை போட்டு அந்த பட்ஜெட்டில் நிதி அலாட்மெண்ட் ஆகி அந்த பணம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு பார்த்த பிறகு தான் இந்த கவர்மெண்ட்டுடைய இது வந்து வரும். இந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பிறக்கும் போதே வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு சில குறைபாடுகள் இருக்குது. முதல்ல வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தன்னுடைய தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து போஸ்ட் எலெக்ஷன் அதுக்கு பிறகு தனக்கு வேண்டிய பெரும்பான்மையை தேட வேண்டிய கட்டாயம் வந்தது. அதன் பேரில் அது சில கட்சிகள் அதை ஆதரித்தார்கள். இப்போ அதன் பெரும்பான்மையில் அது வந்து பண்ணுது. ஸோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்களா என்னங்கிறத அதை உள்வாங்கி தான் அவங்க வந்து செயல்படணும். இது வந்து பெரிய வரவேற்கத்தக்க மாற்றம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த அரசுகள் எப்படின்னா கேபினட் இருந்தது, ஆனால் ஒருத்தர் நினைப்பது தான் முடிவு. அது ஜெயலலிதா ஆட்சியாக இருக்கட்டும், எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்கட்டும், கலைஞருடைய ஆட்சியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இவர் தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சியாக இருக்கட்டும், எல்லாருடைய ஆட்சியாக இருந்தாலும் அமைச்சர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த தலைவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வதற்கு வந்து எந்த தடையும் இல்லை. யாரும் அவர்களை கேள்வி கேட்க முடியாது. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி இந்த முதலமைச்சர் வந்து அமைச்சரவையில் இருக்கிற இத்தனை கட்சிகள், காங்கிரஸ் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, இவர்களெல்லாம் வந்து அவர் வந்து அவங்களுக்கு என்னன்னு சொல்லணும், அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். அதை மீறி வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கின்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களுக்கும் வந்து ஏன்னா அவங்க ஆதரவு தொடர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால் இவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி இவங்களையும் அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் முடிவெடுக்கக்கூடிய அந்த முறைகளில் இவங்களையும் இணைத்து தான் இந்த அரசாங்கம் வந்து செயல்படும். இது முதல்ல இந்த அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இது இது ப்ளஸ்ஸா இது மைனஸ்? ஒரு ப்ளஸ். இது ஜனநாயகத்தில் இது ப்ளஸ். ஆனால் கரெக்டான முடிவு எடுக்க முடியுமா இதில்? ஏன்னா எல்லா என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுபான்மை அரசுகளை தான் டெலிவர் பண்ணியிருக்குது. நீங்கள் வந்து நரசிம்மராவ் கவர்மெண்ட் எடுத்துங்க, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் எடுத்துங்க, வாஜ்பாய் கவர்மெண்ட் எடுத்துங்க, அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய குரலும் கேட்கப்பட்டது, எல்லா தரப்பு மக்களுடைய கோரிக்கைகளையும் உள்வாங்கப்பட்டது. மாநிலங்கள் வந்து எல்லா மாநிலங்களும் வந்து அதில் வந்து ஹேட் எ ரோல் டு பிளே. ஸோ பயந்து டெய்லி, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அலோன் வில் எக்யூப் தம் டு ரன் த கவர்மெண்ட்டு. பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா மறுநாள் கவர்மெண்ட் வந்து ஓடிடும், நிற்காது. ஆனால் மிருக பலம் இருந்துன்னு வச்சுங்க, அவங்க நினைச்சதெல்லாம் செய்வாங்க. அப்போ தான் வந்து இந்த ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. இப்போது பிஜேபியால் செய்ய முடியாது, காரணம் மெஜாரிட்டி இல்லை, ஃபுல் மெஜாரிட்டி இல்லைங்கிறதுனால இல்லையா? அவங்களுக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி ஏன் அவங்க தான் மெஜாரிட்டி தான் வச்சுருக்காங்களே. இப்போது அவங்க வந்து பிஜேபி மட்டும் தனியாக சொல்கிறேன், அவங்க செயற்கையான மெஜாரிட்டியை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்களே. இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து இப்போ பிஜேபியினுடைய கூட்டணியில் வந்து அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை, வருமான வரித்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சிபி, இதெல்லாம் அவங்க கூட்டணி கட்சி தானே. தேர்தல் ஆணையம், இவர்கள்லாம் பாஜக அவனுடைய கூட்டணி கட்சிகள் தானே. இது காங்கிரஸ் இருக்கும்போதும் அப்படி தானே சொன்னாங்க. காங்கிரஸில் அப்படி எப்படி இருந்த முடியும் சொல்லுங்கள்? காங்கிரஸ் இடி ஐடி எல்லாம் காமிக்க ரைடு நடக்கிறதுக்கு எல்லாமே அவங்க நீங்கள் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது போட்ட வழக்குடைய புள்ளி விவரம் கொடுக்க சொல்லுங்கள். எத்தனை எதிர்க்கட்சி தலைவர்கள் மேலே வந்து கூட்டணியில் இருந்த 2Gலேயே நீங்கள் கூட்டணியில் இருந்தே கேஸ் போட்டது இல்லையா? அப்படி ஒரு கம்பல்ஷன் வந்தது இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு மந்திரி மேலே ஒரு மந்திரியை ஒத்துக்குவாங்களா? யாராவது ரிசைன் பண்ணுவாங்களா? இன்னைக்கு மோடி அரசாங்கத்தில் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து போராட வேண்டியிருந்தது. அன்றைக்கி வந்து அஜய்குமார்லேருந்து அவர் நம்முடைய ரயில்வே மந்திரி பன்சால் எல்லாரும் வந்து என்ன அற்ப காரணங்களுக்காக வேண்டி ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. நான் என்ன சொல்கிறேன், என்றைக்குமே மைனாரிட்டி அரசாக இருக்கிறது ஜனங்கள். அதாவது ஒன்று ஜனநாயகத்தில் வந்து 2 யாட்ஸ்டிக் தான் பிரதர். அரசாங்கத்தை பார்த்து மக்கள் பயந்தால் அது எதேச்சதிகாரம், மக்களை பார்த்து அரசாங்கம் பயந்தால் அது ஜனநாயகம்.